பெங்களூர்ல நான் செய்தி கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு எந்திரிச்சிச்சு, அண்ணே எனக்கு ஒரு டவுட் அண்ணே. பொண்ணு சொல்லுச்சு, என்னை ஆண்டவர் அழகா படைச்சிருக்காரு, நீங்க என்னை பாக்குறீங்க, அந்த பாப்பா அழகா இருக்கு, ஆண்டவர் அந்த பிள்ளை அழகா படைச்சிருக்காரு. பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னா எல்லா பாய்ஸும் என்னை லுக் பண்றாங்கண்ணே, அதை எப்படி நான் இக்னோர் பண்றது? பாத்துற கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அதை எப்படி எனக்கு இக்னோர் பண்ற சொல்லுங்கன்னு சொல்லு. இந்த பாப்பாட்ட கேட்டேன், பாப்பா அதே பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு எரும மாடு உனக்கு முன்னாடி போகுது, சார் எவ்வளவு அழகான எரும மாடுன்னு பாப்பியான்னு கேட்டேன். எப்ப போகும்னு தள்ளி போய் நின்றுவேன், பார்க்கவே மாட்டேன்னு சொல்லு. அவ்வளவுதான், உன்னை பாக்குறவன் எல்லாம் பஃபோலோன்னு நினைச்சிருன்னு சொன்னேன். கோவப்பட்டுறாதீங்கய்யா, நீங்க வேற. நான் உங்ககிட்ட கேக்குறேன், ஒரு ஹிந்து அம்மா அப்பா கிட்ட நீங்க போங்க, இயேசுவை வணங்க மாட்டாங்க. அந்த அம்மா அப்பா பக்கத்துல உட்காந்து அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவங்க கிட்ட கேளுங்க, அம்மா உங்க பொண்ணு யாரையாவது லவ் பண்ணுச்சுன்னா நீங்க சம்மதிப்பீங்களா இல்லையான்னு கேளுங்க. அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க? நோ சொல்லுவாங்க. லவ் பண்றது தப்புன்னு சொல்லுவாங்க. என் பொண்ணுக்கு நான் பார்த்து ஒரு இடத்துல நல்ல பையனா கல்யாணம் பண்ணி வைக்கணும். 10 மாசம் சுமந்து பத்து அம்மா இப்படி ஆசைப்படும்னா, வானத்தை பூமியை படைச்சவர் நான் என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி தரணும்னு அவர் ஆசைப்படுவார். நான் தம்பியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், பிறக்கும் போது அம்மா அப்பாவை செலக்ட் பண்ணீங்களா? இந்த அம்மா அப்பா தான் வேணும் செலக்ட் பண்ணீங்களா? இந்த தம்பி அண்ணன் தான் வேணும் செலக்ட் பண்ணீங்களா? இந்த சர்ச் தான் வேணும் செலக்ட் பண்ணீங்களா? ஏன் லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்றீங்க? எல்லாத்தையும் கரெக்டா கொடுத்தவர் அதையும் பெர்ஃபெக்ட்டா கொடுப்பாரு. இதுக்கு நான் சொல்ற பதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் கிறிஸ்டியன்ஸ் நம்மளை பாக்குறாங்க, எல்லாரும் லவ் பண்றாங்க. கிளாஸ்ல எந்த பிள்ளை லவ்வே பண்ண மாட்டேங்குது, எல்லாரும் பஸ் ஸ்டாண்டுக்கு சைட் அடிக்க